ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். நல்ல சுகம், பரவாயில்லை. அப்போ சரி, ஓகே. இன்றைக்கு வந்து உங்களுக்கு பிறந்த நாள் அப்படி தானே? என்ன பேர் உங்களுக்கு? டிலக்ஷனா. டிலக்ஷனா, அழகான பேர் உண்டு. யார் வச்சது அந்த பேர்? அம்மா. அப்பாவை கீழே அப்பா அப்பா வந்தேன். சரி, என்னென்னு உங்களை கூப்பிடுவாங்களே எல்லாரும்? நிலா. நிலா, அதுவுமே அழகான பேர். நிலா, ஓகே. என்னத்துக்காக இப்போ நிலா டிலக்ஷனா? எது விருப்பம் உங்களுக்கு? நிலா. நிலா விருப்பம். என்னத்துக்காக? என்ன காரணம்? எல்லாரும் நிலான்னா கூப்பிடுறாங்க. அதான் என்ன காரணம்? அதுக்கு லவ் அன்னைக்கு வச்சது. ஓகே ஓகே. அப்போ இடையில வந்த பேர் தான் அது, அப்படியா? முதல்ல எப்படி கூப்பிடுவாங்க? முதல் டிலக்ஷனா. பவுனன் என்று கூப்பிடு. என்ன காரணம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியா? சரி, நிலாவன்னு சொல்லி கூட மிஸ்டர் வச்சிருக்கிறார். உண்மையிலேயே அவரும் என்ன அர்த்தத்தோட வச்சிருக்கிறார்? விரும்பியக்கே வச்சிருக்கிறார். ஓகே. அப்போ சரி, இன்றைய நாளில் வந்து இன்றைக்கு 6ஆம் தேதி. ஏன்னா 6ஆம் தேதி உங்களுக்கு பிறந்தநாள். டிலக்ஷனாக்கு பிறந்தநாள்னு சொல்லி புதுக்குடி நைட் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். பார்ப்போம் நீங்கள் யாரை சொல்கிறீங்களன்னு சொல்லி. சரி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே நிலான்னு சொல்லி தந்துருக்குறாங்க. அழகான ஒரு ரோஸ் அடங்கிய ஒரு பொக்கே, அதே சாக்லேட். சரிமே, ரெண்டுமே எல்லாருக்கும் பிடிக்கும். சாக்லேட்டும் பிடிக்கும், ரோஸும் பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சாக்லேட் விருப்பம் இல்லை. சாக்லேட் விருப்பம் இல்லை, ரைட். அப்போ சாக்லேட் விருப்பமே இல்லை. அப்பயும் சாக்லேட் தந்தவங்க தெரியல. எனக்கு தெரியல. எனக்கு என்ன பிடிச்சவே சாக்லேட் எனக்கு விருப்பம் இல்லை. தெரியுமா? விருப்பம் இல்லையாண்டு. சரி, அப்போ இப்போ வித்தியாசமாக நீங்கள் வந்து உடனடியாக வந்து கெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கலாம் சில வேளைகளில். சரிதானே, வச்சிருக்கலாம். உண்மையிலேயே என்ன சொன்னாங்கன்னு சொல்லிச்சுன்னா ரோஸை தான் வைக்க சொல்லி சொன்னவங்க. ஒரு அழகான ஒரு ஃப்ளவரை வைக்க சொல்லி சொன்னவங்க. அதுக்குள்ள உண்மையிலேயே ரோஸ் நல்ல வடிவு. அப்போ அதனால் வந்து இங்கே யாராவது சின்னாக்கள் நிற்பாங்கள்ன்னு சொல்லி நான் தான் சாக்லேட்டை வைச்சேன் நான். சரிதானே, வேறு யாரும் மேலும் நிற்பாங்கள்ன்னு சொல்லி. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தது உங்களுக்கு ஒரு அழகான கேக் கொண்டு தந்துருக்குறாங்க. ஓகே, நல்லா இருக்கா கேக்கு? சரி, ஓகே. என்ன பிளாக் பிடிக்குமா உங்களுக்கு? என்ன என்ன சொல்கிறீங்க? விளங்கல. மச்சானா? இது என்ன? இது நான் சும்மா தான் கேட்டேன். இல்லை, பிளாக் என்று சொல்லி நான் சும்மா தான் சொன்னேன். நான் பிளாக் பிடிக்குமான்னு சொல்லி. விளங்கல. இல்லை, உண்மையிலேயே அவர் அனுப்பல. சரி, அடுத்த இன்னும் கிஃப்ட் இருக்கு, பாப்போம். இது என்ன? இது இன்னும் கிஃப்ட் இருக்கு. இன்னொரு கிஃப்ட் இருக்குது. சரி, என்ன கிஃப்ட்? பாப்போம். சரி, இதை ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். அழகான ஒரு சாரி. என்ன ஜெலோ விருப்பமா? அல்ல கோல்டு விருப்பமா? பிடிக்காதா இந்த கலர்? அப்படியா? சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி பார்ப்போம். சரி, வேறு என்ன திங்ஸ் இருக்கு? அவ்வளோதான். ஓகேண்ணா. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று அதையும் கொடுப்போம். சரி, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. சரியா, இப்போதைக்கு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. உங்களோட கெஸ்ஸிங்கில் யாராக இருக்கும்? மனுஷன் இல்ல மச்சான், வேற 2 பேரும் தாண்டி ஒருத்தரும் இல்ல. தங்கச்சி வந்துட்டாள், இதை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாள். எனக்கு 3 பேர் தான். மனுஷன் இல்ல. சரி, நாங்களும் 3 பேர் தான் உங்களுக்கு சொல்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. சரி, என்னன்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் முதலாவதாக கூட மிஸ்டர்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்கே இருக்கிறார்? துபாயில் இருக்கிறார். என்ன பேர் அவருக்கு? கனியூட் நிதர்சன். ஓகே. என்னன்னு நீங்கள் கூப்பிடுவீங்க? கனியூட் அண்ணா. அது அண்ணாண்டாங்களா வருது? கூப்பிட்டு பழகிட்டு. சரி, அவர் என்னென்னு கூப்பிடுவார் உங்களை? நிலாண்டு மட்டும்தானா? நிலாண்டு மட்டும்தான். நீங்கள் அண்ணாண்டு கூப்பிடுவீங்க. சரி, ஓகே. அவர் இல்லாட்டிக்கு யாராக இருக்கும்? தம்பியார். எங்க இருக்கிறார் அவர்? கனடாவில். என்ன பேர் அவருக்கு? லக்ஷன். மிஸ்டர் உங்களுக்கு மச்சான் முறை. சரி, ஓகே. 2 பேருமே இல்லாட்டிக்கு யாராக? தங்கச்சி. எங்க இருக்கிறாங்க? இவங்க இல்லாட்டி ஒருத்தருமே இல்லை. சரி, ஓகே. இவளுக்கு தங்கச்சிக்கு என்ன பேர்? விதுசா. சொந்த தங்கச்சியா? ஓகே, விதுசா. சரி, யார் இதுல வந்து 3 பேர்ல யார் செய்திருப்பாங்க? 3 பேர்ல இந்த பிளாக் கேக் வச்சு மச்சான். ரைட், ஓகே. இந்த சாரி மனுஷன். ஓகே. பொக்கே ஆண்டு 2 பேர் 3 பேர்ல ஒரு ஒருத்தங்க. 3 பேர்ல ஒருத்தங்கள. அதைத்தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். 3 பேர்ல ஒருத்தங்களா நீங்க யாரை முதல் சொல்லுவீங்க? 3 பேர்ல ஒருத்தங்களா நீங்க யாரை முதல் சொல்லுவீங்க?
மனசனை சொல்லுவீங்க. வெரி குட், பார்க்கலாம். சரி சரி, இந்த நாளில் வந்து எங்களோட டிலெக்ஸ் நான் வந்து இப்படியே சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் இருக்கணும்னு சொல்லி நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக இறைவனிடத்தில் பிரார்த்தித்து நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே தானே? என்ன சந்தோஷமா? இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் முதல்ல ஏதாவது செய்திருக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் டைம். சரி, நாங்களும் உங்களுக்கு ஒரு கேக் வெட்டி ஒரு கொண்டாடுவோம்னு சொல்லி நாங்களும் இப்போ நைல் சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கிறோம். சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது. யார் அதுக்குள்ள இருக்கிறாங்களேன்னு பார்க்கலாம். தச்சலாம் அந்த 3 பேரும் இல்லாட்டிக்கு யாராக இருக்கு? அம்மா இல்லை, ஒரு திறமை இல்லை. சரி சரி, ஓகே, சந்தோஷமா இருக்கணும். ஓகே சரி, இன்னொரு கவிதையும் ஒன்று தந்திருக்கிறாங்க. ஒருத்தங்க கவிதை வாசிக்க சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்படி என்ன சொல்லி யாராக இருக்கு? மனுஷன் தான், உங்களோட தங்கச்சி இல்லை. சரி, எனக்கு இந்த ஆர்டர் புக் பண்ணினா உங்களோட நம்பரை சொல்லட்டா? சரி, அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணுங்கப்பா. சரி, ஓகே. எப்படி? சரி சரி, அழக்கூடாது நீல அழக்கூடாது. சரி, ஓகே. சரி, இந்த மாதிரி ஒரு 29வது ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லி அழகான ஒரு ஃபோட்டோஸை தந்துருக்குறாங்க. சரி, உங்களோட மச்சான் அப்படி தானே? சரி, அதில் ஒரு நல்ல வசனம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. வடிவா பிறகு உன்னிப்பாக பாருங்கள், சில கீழே எழுதியிருக்கிறாங்க. சரி தானே? இது அவங்களாம் எழுதினது கீழ் ஒரு வசனம் உண்டு. ஓகே சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கவிதை ஒன்று தந்துருக்குறாங்க. அதையும் இருக்கா பாப்பாமா? என்ன சவுண்டு வருது இல்லை? சரி, ஓகே. சரி, ஓகே. இன்று உம்மை அண்ணி என்று அழைக்கும் காலம் கடந்து உன் அன்பு நிறைந்த தாயுள்ளம் அம்மா என்று போற்றும் நாள் வந்துவிட்டது. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணி. குடும்பத்துக்கு ஒளி தரும் நட்சத்திரம் நீங்கள். உங்கள் புன்னகை எங்கள் வாழ்வின் வசந்தத்தை தருகின்றது அண்ணி. நீங்கள் வரும் அண்ணி மட்டுமல்ல, எனக்கு கிடைத்த சகோதரி. உன் இதயம் போல் அழகிய இந்நாள் என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துக்கள் உனக்கு அண்ணி. நீ எங்கள் அன்பு பெட்டகம், அன்பின் உருவமாய் அவதரித்த தேவதை. உன் சிரிப்பில் மலரும் எங்கள் உலகம், உன் கைகளில் தவழும் எங்கள் நல்ல வாழ்வு. இன்று உன் பிறந்தநாள் மகிழ்ச்சி பொங்கட்டும், கனவுகளெல்லாம் கைகூடட்டும். வருடம்தோறும் உன் வாழ்வில் வசந்தம் பூக்கட்டும். என்றும் நீ நலமாய் வாழ எங்கள் அண்ணி என்று சொல்லி அழகான ஒரு கவிதையை வடிச்சிருக்கிறாங்க. நிறைய அர்த்தங்கள் அடங்கி வடிச்சிருக்கிறாங்களே அந்த கவிதையை. சரி, இந்த மாதிரி நினைச்சு உங்களோட மச்சான் கட்டாயம் இந்த முறை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இந்த பர்த்டே நாளில் வந்து கேக் வந்து கட் பண்ணணும் வண்டி நினைச்சிரு இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. சரி, அவருக்கு என்ன பேர் கூட மச்சானுக்கு? லக்ஷன். என்ன? சரி, அந்த கண்டாவளி இருக்கிற லக்ஷன் கூட மச்சானுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? ஓகே, சரியா கவலைப்படணும். ஒத்தருமே இல்லை, நான் தனியாக வந்து நேற்று தங்கச்சி வந்துட்டோம், அதுல சந்தோஷம். ஓகே, எனக்கு சந்தோஷம் சொந்தம் எல்லாமே அவன் தங்கச்சி மனுஷன் தான். 3 பேரை மட்டும் யாருமே எனக்கு இல்லை. சரி, அல்லாதீங்க எங்கேயும் பக்கம். நீங்கள் கவலைப்பட்டாலும் கவலைப்படக்கூடாது அண்ணின்னு சொல்லி ஏற்கனவே எனக்கு ஒரு 2 வீக்குக்கு முதலே புக் பண்ணிட்டார். சரி, அன்னைக்கு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி சரி ஏற்கனவே கதைச்சிருந்தார். அழக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க. சரி, எப்போவுமே உங்களுக்கு பக்கபலமாகவும் உங்களுக்கு துணையாகவும் உங்களோட மச்சான் இருப்பார். சரி, உங்களோட கணவன், உங்களோட தங்கச்சி, சரிதானே? இந்த மாதிரி எல்லா உறவுகளும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. சரி, தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, தேங்க்யூ ஸோ மச். குட் லக். கேக் இருக்கா கட் பண்ணும். ஓகே.